ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் என்னோடய அத்தைக்கிட்டேயும் சரி, எல்லாருக்கிட்டேயும் சரி, நீங்கள் இந்த விஷயத்தில் இனிமேல் எனக்காக நீங்கள் பேச வேண்டாம் மாமாக்கிட்டேலாம். ஏன்னா அவர் அந்த இடத்த கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொடுக்குறது அது அவங்களோட இதை பொறுத்து இருக்குது. நம்ம ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம சொல்கிறோம் பண்ணுறோங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதெல்லாம் அவங்கக்கிட்ட சரி வராத விஷயமா இருக்கிறதுனால அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. எதுவும் அவங்கக்கிட்ட இப்போதைக்கு நம்ம பேசுகிற மாதிரி இல்லைம்மா அப்படின்னோடனே, ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு அதுலெல்லாம் நிறைய விஷயங்கள் கிடைக்கிற விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம்மா, போக போக எல்லாருக்கும் அதில் என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது சரியாக கிடைக்கிது, கிடைக்காம இல்லை. எனக்கு போக போக எல்லாத்துலேயுமே சரியான ஒரு இது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்ம அனுசரிச்சுட்டு போயிட்டுருக்க முடியாதுல்ல. போக போக எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய விஷயங்களில் என்ன தேவையோ அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் முடியலை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அதை தான் நான் பார்க்குறேன் அப்படின்னோடனே, ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டு தான் இல்லைங்கள. அதுக்கு மேலே நம்ம முடிகிற விஷயங்களில் நம்ம முடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் இனிமேல் மாற்றணும், இல்லை இதுக்கு அடுத்தது நம்ம தேவைப்படுற விஷயங்களில் நம்ம இது பண்ணணுங்கிறதோ நம்ம சொல்ல முடியாத விஷயமா தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எனக்கு புரியுது, புரியாமல் கிடையாது. எல்லாமே எங்களுக்கும் நியாயம் எல்லாமே தெரியும், தெரியாமலாம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அது சரியாக படலை அப்படிங்கிறப்போ நம்மளும் அதை எதுவும் பேசாமல் இருக்கிறது தானே நல்லதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, நம்ம எதுவும் பேச வேண்டாம், பண்ண வேண்டாம். போக போக அவனுக்கே அதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே புரியும். புரியாமல் இருக்காது அவனுக்கு. இந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்காக பேசுகிறோம் பண்ணுறோங்கிறத காட்டியும் அவங்களுக்கு எதனால் இதிலெல்லாம் அவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தான் நம்ம சொல்லணுமே தவிர, நம்ம எதுவும் இனிமேல் கேட்டுக்கக்கூடாதுமா அப்படின்னோடனே, சரி சொல்கிறீங்க, ஏதோ சொல்கிறீங்க. நானும் ஓரளவு ஏதோ நம்மளுக்குன்னு ஒரு டைம் வரும் அப்படிங்கிற மாதிரி நானும் போயிட்டுருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம், அதனால தான் நானுமே எதுவும் பேசுகிறதில்ல, பண்ணுறதில்ல. நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா அது நமக்கு சரியாக தோணுதுங்கிறதுக்காக நம்ம டக்குன்னு பேசிடக்கூடாது. ஏன்னா அவங்க சைடும் நம்ம யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்து முடிவெடுத்துக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம்மா, யோசிக்கிறீங்க, எதை வேணாலும் யோசிங்க. நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டல. ஆனால் எது யோசித்தாலும் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் பண்ணுறோம், ஆனால் அது போக போக நம்மளுக்கு அதில் இருக்கிற இதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, அம்மா, எங்களுக்கு புரிய தான் மாட்டேங்குது. எங்களுக்கு ஏதோ சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா நாங்கள் கடை வாடகைக்கு விட்டப்போ எங்களுக்கு அதெல்லாம் சரியாக வரல அப்படிங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அதுல எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் சரியாக வரணும், இது பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை தான் அவங்களும் நினைக்கிறாங்க. அதுக்கு மேலே எங்களுக்கு இதில் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, அம்மா, அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. இப்போலாம் அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? போக போக அவங்களுக்கு அதிலோட இதுங்கிறது புரியும், புரியாமல் இருக்காது. நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம். செஞ்சுட்டு நடக்கிறது நடக்கட்டும். அதுக்கு அடுத்தது நம்ம கடவுள் விட்ட வழி தான் அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம்மா, அது உண்மை தான்.